அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த 3 பொருட்களை பீரோவில் வையுங்க, பணத்தடைகள் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்னென்ன பொருட்களை நம்ம பீரோவில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செவ்வாய்க்கிழமை மிக மிக சக்தி வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வளர்பிறை சதுர்த்தி, திருவோண விரதம் இது இரண்டும் செவ்வாய்க்கிழமையில் ஒரே நாளில் வருது. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இது மாதிரியான சேர்க்கை வரக்கூடிய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. திரும்ப இது மாதிரியான சேர்க்கை வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் நம்மளுக்கு அமைகிறது. அப்போ இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள், வறுமைகள் நீங்குவதற்கு இந்த 3 பொருட்களை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். அப்படிங்கிறதுனால என்னென்ன பொருட்களை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வளர்பிறை சதுர்த்தியில் நம்ம விநாயகரை வழிபாடு செய்யணும். நிறைய பேர் இந்த சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விநாயகரை வழிபாடு செய்வாங்க. ஆனால் இந்த வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை கண்டுக்க மாட்டாங்க. நான் எப்பொழுதும் சொல்கிறதான், வளர்பிறை சதுர்த்தியாக இருக்கட்டும், வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை அஷ்டமி, இதையெல்லாம் பெருசாக அவங்க கண்டுக்கிறதே இல்லை. எல்லாமே தேய்பிரையில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நீங்கள் தேய்பிரையில் எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ, உங்கள் குடும்பம் முன்னேற வேண்டும் அப்படின்னு வளர்பிறை திதிகளில் கண்டிப்பாக வழிபாடு செய்யணுங்க. அது சதுர்த்தி திதியாக இருந்தாலும் சரி, அஷ்டமி திதியாக இருந்தாலும் சரி, பஞ்சமி திதியாக இருந்தாலும் சரி, சஷ்டி திதியாக இருந்தாலும் சரி, எதுவாக என்ன திதியாக இருந்தாலும் அந்த திதிக்குண்டான தெய்வத்தை கண்டிப்பாக நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இந்த வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் கோவிலுக்கு மாலை நேரத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரச இலை தீபம் போடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்த. இந்த அரச இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேலே மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபங்கள் நீங்கள் ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் வீடுகளில் விநாயகருக்கு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா வெட்டி வேரை நீங்கள் அந்த பஞ்சுத்திரியோடு சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி திருவோண விரதம் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் நாம் பெருமாளை வழிபாடு செய்வோம். அப்படி பெருமாளுக்கு உகந்த இந்த திருவோண நாளில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு பெருமாளுக்கு துளசி இலைகளை வாங்கி கொண்டு போய் நீங்கள் மாலையாக சாற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். இப்படி உங்களுக்கு செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய இந்த அதி அற்புதமான சக்தி வாய்ந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான், செவ்வாய் கிரகத்துக்குரிய நாள். இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த நாளில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நிறைய பேர் நாங்கள் செவ்வாய்க்கிழமை கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே, அம்மா மருத்துவமனையில் சேர்த்துட்டு நாங்கள் 4 கிழமையெல்லாம் பார்த்துட்ருக்க முடியுமா, உயிரை காப்பாற்றுறதுக்கு எப்படியாவது ஒரு வழியில் நாங்கள் ஏதாவது செய்யணும் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முருகப்பெருமான மனதார நினச்சிட்டு எனக்கு வேறு வழி இல்லை முருகா, இந்த கடன்லேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும், உன்னை நம்பி தான் நான் வாங்குறேன்னு மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிவிட்டு கடன் வாங்குங்க. இதாவது இக்கட்டான சூழ்நிலையில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது தான் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். மற்றபடி நீங்கள் செவ்வாய்க்கிழமை முற்றிலுமாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி சொந்த வீடு வேணும், சொந்த மனை வாங்கணும், இல்லை மனையில் வாங்கின மனையில் ஏதாவது பிரச்சனை, ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, அந்த இடத்துல சரியாக விசாரிக்காமல் அந்த இடத்த வாங்கிட்டு அதில் பல பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கும். அவங்களும் சரி முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மனை சார்ந்த, இடம் சார்ந்த, வீடுகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் நிலத்திற்குரியவன்.
அவருக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா இந்த மண் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, இப்போ என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த 3 பொருட்களை வைங்க, பணத்தடைகள் நீங்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம வைக்கணும் அப்படின்னா, இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்குரிய தானியமும் இதுதான், துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்பு தான் அவருக்கு ரொம்ப பிரியம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை நிறம் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது. முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் என்ன அப்படின்னாலும் அதுவும் இந்த பச்சை நிற துணி தான். அப்போ அந்த பச்சை நிற துணியை சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் துவரம் பருப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக வெட்டி வேர் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி, விநாயகருக்கு உகந்த இந்த வெட்டி வேர் இது இருக்கக்கூடிய இடத்துல தீய சக்திகளுக்கு இடமே கிடையாது. அதனால் அந்த வெட்டி வேர் நீங்கள் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துலையே கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வெட்டி வேர் இருக்கக்கூடிய இடத்துல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வெட்டி வேர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்றைய தினம் திருவோண விரத நாள் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. அதையும் வச்சுட்டு 6 1 ரூபாய் நாணயம், ஒரு 5 ரூபாய், ஒரு ரூபாய் இப்படி வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக வைக்கலாம். நம்மளுக்கு 6 ரூபாய் வேணும், அவ்வளவுதான். 3 2 ரூபாய் நாணயங்களாக வச்சுக்கலாமா? தாராளமாக வைங்க. 6 ரூபாய் வைங்க. வச்சுட்டு அதை ஒரு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்பாக தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த முடிச்சை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் பெருமாளையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் பணத்தோஷங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும், பணத்தடைகளை நீக்கி பண வரவை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த முடிச்சை அப்படியே எடுத்துக்கொண்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. பணப்பெட்டியாக இருக்கலாம், பீரோ, ஹேண்ட்பேக், பர்ஸு, ஒரு சின்ன டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன், ஒரு மஞ்சப்பையில் தான் வச்சுருக்குறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல இந்த முடிச்சை அப்படியே நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் பெருமாளையும் மனதார நினைத்துட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வீடு பூரா தூபம் காட்டுவீங்க இல்லையா? அப்போ இந்த முடிச்சுக்கும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்திற்கும் இதை காட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். ஏன்னா இதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே அவ்வளவு சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது. அது மாதிரி இந்த இது அப்படியே இருக்கட்டும். இது மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாலே போதும். ஒரு மாதம் கழித்து அதில் இருக்கக்கூடிய நாணயங்களை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த துவரம்பருப்பு, வெட்டி வேறு, பச்சை கற்பூரம் காற்றுலேயே கரைஞ்சிருக்கும். இந்த 2 பொருட்களை மட்டும் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடுங்க. அந்த 6 ரூபாய் நாணயம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா? அதை நீங்கள் அடுத்த முறை இதே மாதிரி முடிச்சு தயாரிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாணயங்களை எக்காரணத்தை கொண்டும் செலவு செய்யக்கூடாது. கண்டிப்பாக இந்த 3 பொருட்களை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு வச்சு பாருங்கள். நிச்சயம் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.